இதெல்லாம் ஆன் பண்ணுங்க. அழகா இருக்கடா நீ. நம்ம ஊர்ல வந்து சென்ட் ஆஃப் வைப்பாங்கல்ல, ஃபேர்வெல் அந்த மாதிரி இது. அதுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் ஆம்பளை பிள்ளைங்களாகட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாம் சூட் ஆண்டர்லாம் எடுத்துட்டான். இது ஒரு டாப், ஒரு ஜீன்ஸ், சும்மா ஜீன்ஸ் கூட இல்லைன்னா ஒரு ட்ரவுசர் கூட போடக்கூடிய டாப்ஸ். அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன் மக்களே. நீ சூப்பரான நாள், அடிப்படியான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு மகா ஷாப்பிங் தான். கேட்டீங்களா, நான் ஏன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டேன். இனி ஹாலிடேக்கு இவங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டன் சே ஹலோ. ஆண்டன் ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்க. ஆண்டன் ஹேர் ஸ்டைல காணி பார்த்தீங்களா? ஆண்டன் ஹேர் ஸ்டைலில் இருக்கிற ப்ரோமுக்கு வெட்டினது. அதாவது இங்கே வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல், நம்ம ஊரில் 10th முடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே GCSE இயர் வரும். ஸோ அது முடிக்கும்போது அவங்க வந்து தலைமுடி வெட்டுவாங்கன்னு இல்லை, இந்த அது நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் என்னது, ஹேர் கட் இல்ல, அது ஸ்கூல் எண்டிங்ல ஃபேர்வெல் பார்ட்டி வரும்ல, அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ப்ரோம்னு வைப்பாங்க. அதாவது இந்த ஃபேர்வெல் பார்ட்டிகளுக்கெல்லாம் முன்னோடி தான் இந்த ப்ரோம் சொல்றது. அதாவது இங்கிலாந்துல தான் முதல் அந்த ஒரு கலாச்சாரமே வந்துச்சுது. ஸ்கூல் முடியும் போது அவங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டி இது பண்ணுவாங்க. ஆண்டனை கூட்டிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பெற்றோர்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், இதான் வந்து நம்முடைய தலையாய குறிக்கோளா இருக்கும். ஸோ அந்த குறிக்கோளில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை வந்து எப்போவுமே படிக்கும்போது மனப்பாடம் பண்ணி அவங்க ஒப்பிச்சிடுறாங்க. அது வந்து ஒரு லெவல் வர ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பெரிய கிளாஸுக்குலாம் போகும்போது, A level இதுக்கெல்லாம் போகும்போது வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அதனால தான் சொல்கிறது, எப்பவுமே பிள்ளைங்க வந்து புரிஞ்சு படிக்கணும்னு. ஸோ இன்னைக்கு நான் ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பான்சு ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ். இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸை வந்து பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்க 5 to 15 வயசுக்கு வர உள்ள பிள்ளைங்களை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் கிளாஸ்னே சொல்லலாம். இந்த கிளாஸ் வந்து 20 நாடுகளுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. இதை உருவாக்கினவர் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லப்படுற நீலகண்ட பானு அவர்கள். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து இது சூப்பராக தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னால் ட்ரை பண்ணவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது வந்து டெமோ லிங்க். அதில் புக் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 100 பேருக்கு, நம்ம சேனல் வழியா வரக்கூடிய 100 பேருக்கு வந்து 15% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சின்ன குரூப்பாக வச்சு கிளாஸஸ்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, வெறும் 6 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து நிறைய டைம் கிடைக்கும், அவங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்குலாம். ஓகே, இதுக்குள்ள லிங்க் எல்லாம் நான் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பயனடைங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு எப்பவுமே எஜுகேஷன் தானே பெஸ்ட். ஸோ பான்சு ஆன்லைன் மேத்ஸ் கிளாஸ். ஓகே, போகலாமா? இப்போ ஸ்கூலே ஆர்கனைஸ் பண்ணும், பிள்ளைங்கள்லாம் அதில் போய் டான்ஸ் ஆடுறது. நம்ம ஆண்டன் குட்டி டான்ஸ் ஆடுற கிளிப்பை பாருங்க, நீங்களே மலைச்சு போயிருங்க. நானே மலைச்சு போயிட்டேன். பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கேட்டிங்களா, இவன் போகிறது கோ எஜுகேஷன் ஸ்கூல், அதனால கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. இத்தனை வருஷம் அப்படித்தானே, அதுவும் இந்த இயர் லாஸ்ட் இயர்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்படித்தானே. பயங்கர ஹார்ட் ஒர்க். கிட்டத்தட்ட வந்து 24 எக்ஸாம் உட்கார்ந்து எழுதிருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட 24 எக்ஸாம் முடிச்சுட்டாக்கும் இந்த GCSE இயர் முடியுது. ஸோ ஆண்டன் ஹாஸ் டன் அமேசிங் அ கிரேட் ஹார்ட் ஒர்க். அதில் தேங்க் காட் நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம நினைக்கிறோம் நம்ம உழைப்போம் அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹாலிடே கேட்டிங்களா, சீக்கிரமா இந்த வீடியோ வரும்போது நம்ம ஹாலிடே போயிருப்போமா என்ன? இல்ல வந்துடும். ஓகே, ஏன்னா இவரு கொஞ்சம் ஸ்லோ கோச்சு. ஒரு வீடியோ எடுத்தா கொஞ்சம் நாள் ஆகும், அதை எடிட் பண்ணி போடணும்னு. ஓகே, இப்போ எங்கள் ஊர் பாருங்க, அதாதப்பட்டதான எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிப்படியாக இருக்கா. இது வந்து எங்கள் ஊர்களுடைய பழைய ஏரியாஸ். புதிய ஏரியாஸ் விட்டுட்டேன், அது எடுக்கிறதுக்குள்ளே இவர் வந்துட்டார். இது இனி இந்த வீடுகளெல்லாம் மாற்றிடுவாங்க, மாற்றிட்டு இதெல்லாம் ஃப்ளாட்டாக வந்துடும். நம்ம இப்போ எல்லாமே இங்கே ஃப்ளாட்டு தான் கட்டுறது, இல்லைன்னா அந்த டவுன் ஹவுஸ்ன்னு கொண்டு வராங்க. டவுன் ஹவுஸ், ஆமாம், டவுன் ஹவுஸ் கொண்டு வராங்க. துபாயில் இருக்காடி. ஆமாம், பாருங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இந்த சம்மர் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 27 டிகிரியா, 27 டிகிரி. ஓகே, இந்த சம்மர் வந்து சூப்பராக தான் இருக்குது. அதனால
ஆனாலும் சம்மர் க்ளோத்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்ககிட்ட. அதனால நாங்கள் வாங்குறதுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாம் வாக்கிங் எல்லாம் வாக்கிங். ஓகே, இன்னைக்கு நாங்கள் போகிறது வந்து வாட்ஃபோர்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு. பாருங்க எல்லா ட்ரெஸ்லாம் எப்படி போட்டு போறாங்க பாருங்க. சம்மர் டைம். இந்த பிள்ளைகளுக்கு 5-6 நிக்கர் வாங்குறதுக்கு தான் போகிறோம். வாட்ஃபோர்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏட்ரியம். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. இனி இதுக்குள்ள இதில் என்ன இதுன்னா இந்த கார் பார்க்குக்கு உள்ளே போகக்கூடிய இது வழி கேட்டிங்களா, ரொம்ப குறுகலா. இந்த யூகேயில் வந்து ரொம்ப மோசமான ஒன்று இந்த கார் பார்க் இதுதான். ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கும். பாருங்களேன், நான் காணியே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போடணும். இப்போவும் வந்து டிக்கெட்டை இது பண்ணிக்கிட்டு ஹேரோவிலே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. வாட்ஃபோர்டில் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. எல்லாம் ஆடி காரு, அந்த காரு, இந்த காருன்னு பெரிய கார்களை கொண்டு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு. அதில் வந்து எப்படி போக முடியும்னே தெரியாது. எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு. இதில் இவ்வளோ பெரிய கார் எப்படி போகிறது? ஏன்னா பின்னால் அடிக்குது, முன்னால் அடிக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது. சின்ன வழி, குறுகல்ங்கிறத விட சின்ன இது. டேர்னிங்கில் கொஞ்சம் பெரிய வழி விடணும் இல்லை? அங்கே பார்த்து போங்க நீங்கள். முன்னாலெல்லாம் உங்களுக்கு கார் வராது. ஆனால் கார் பார்க்குக்கு காசு மட்டும் அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ பேட். எப்பாப்பா இந்த கார் பார்க்கில் வந்து நிறுத்துறதுக்குள்ள மனுஷன் பட்ட பாடாது. யூகேயில் பார்த்தீங்கன்னா பளிர்லாம் கலர் கிடைக்காது உங்களுக்கு கேட்டிங்களா. அது மாதிரி ரொம்ப லைட் பேல் கலர்ஸ் தான் கிடைக்கும். இந்த கம்பெனி வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. ப்ளூ வெனிலா நல்லா இருக்குல்ல இது? இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், நான் இது ஆமாம் இது நல்லா இருக்குது. கை இல்லாமல் இருக்குது. கை இல்லாமல் போட்டால் அவ்வளோதான். இதெல்லாம் கை இல்லை. இந்த டிசைனில் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு பாருங்க. இது 38 பவுண்டா, 3800, 4000 ரூபாயா? இது நைட்டி மாதிரி இருக்குது. 4000 ரூபா. வாங்கியாச்சாண்ணா? ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கியிருக்கோம். இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கினதுன்னு இல்லை. இங்கே வந்து ஒரு வாரம் நீங்கள் தங்கினாலும் கூட, தங்கி நீங்கள் 24 ஹவர்ஸ் ஷாப் பண்ணாலும் கூட நம்ம ஷாப்பிங் வந்து முடியாது. இங்கே பாருங்க, ஊர்லலாம் இந்த மினிசோன்னு பயங்கர பாப்புலராக இருக்கும். இங்கேயும் இருக்கும். அதனால சீப்பாக இருக்கும். இங்கே அங்கே இருக்குது பாருங்க. மார்க்கெட் ஸ்பென்சரை காணிக்காதீங்க. மினிசோ ஊரில் இருக்குதுல்ல? ஆமாம்ப்பா, இது ஒரு கொரியன் இது. ஆனால் இங்கே பயங்கர சீப்பாக இருக்கும் ஊரை விட. இதில் ஏரியா போகணும். ஏற மாட்டியா? ஏறி போக கஷ்டம். இந்த வந்து இந்த ஷாப்பிங் வர்றதுக்கு முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு கிடையாது. அம்மாவன் ஆண்டன் ரொம்ப ரொம்ப இது போயிட்டேன். எதுக்கு அது எவ்வளோ ஏன்னா ரொம்ப வெதர் ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இங்கே உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஏர்கான்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறாங்க கேட்டிங்களா. அதுவும் மக்கள் கூட்டம் அளபோல் வருது. கொஞ்சம் கூட்டி வைக்கணும், துபாய் மாதிரி வைக்கணும். எல்லாம் ஏக்கா துபாயே நீங்கள் என்னைக்கு வந்தால் வாழ்வுக்கு அவங்களுக்குன்னு கேட்காங்க. சரி, துபாயிலாட்டு சென்னை போல வைங்க. சென்னை மாலெல்லாம் கூட எவ்வளோ போல. சென்னையில் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே மாலில் வந்து ஏர்கானே இல்லை. ஒரே ஆளுகளுக்கு எல்லாரும் இந்த லிஃப்ட்டில் வரக்கூடிய பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துச்சு. எல்லாருமே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, போமா, நான் வீட்டில் போய் உங்களுக்கு நான் என்னென்னலாம் வாங்குறேன்னு காணிக்கிறேன். எனக்கு இங்கே காணிக்க பயங்கர கூட்டம் கேட்டிங்களா. ஆளுகள் எங்கே தான் ஹாலிடே போகிறாங்கன்னு தெரியல, பயங்கர கூட்டம். ஓகே, எங்கள் காலையில் சீக்கிரம் வரப்போ எப்படியோ ஓடி பிடிச்சி வந்துட்டேன் கேட்டிங்களா. வெயில் வேறு, கூட்டம் வேறு, நெரிசல் வேறு. எல்லாம் வந்து இப்போ வந்து இங்கிலாந்து மாதிரியே இல்லை. இப்போ வந்து இங்கிலாந்து வந்து இந்தியா மாதிரி ஆயிட்டு. இங்கே நான் திரும்ப சொல்லியேன்னு நினைக்காதீங்க. இங்கே உள்ள நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது கேட்டிங்களா. அதனால் அக்கா வந்து வந்தது என்ன பண்ணேன், நான் வாங்கின ட்ரெஸ்ஸு இது அங்கே மட்டும் வாங்கலை. நான் சிலது ஆன்லைன்லேயே வாங்கினேன். எல்லாத்தையும் என் சூட்கேஸில் அடைச்சிட்டேன். புது சூட்கேஸ் வாங்கலான்னு நினச்சா, இது ஓகே நம்மகிட்ட உள்ள சூட்கேஸே இருக்கட்டு அப்படின்னு சூட்கேஸில் அடைச்சிட்டேன் கேட்டிங்களா. நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். லைட் வெயிட் க்ளோத்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்கலாமா என்ன க்ளோத்ஸ் வாங்கியிருக்கேன்னு ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இங்கே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்.
இந்த மாதிரி நடுவில் எப்படி பட்டன் வச்சு போடுற டாப்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. இப்போ கொஞ்சம் பாப்புலர் இது ஆஃபீஸ்க்கெலாம் நம்ம போட்டிருப்போலாம். ஹாலிடேக்குன்னு மட்டும் வாங்கினதில்லை, சும்மா ஆஃபீஸ்க்கெல்லாம் சும்மா இந்த ஒரு சம்மர் டைமுக்காக வாங்கினது. ஓகே, நல்லா இருக்குல்ல, தூக்கி கொடுக்குதா, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரே கலரில் வாங்கிட்டேனோன்னு ஒரு இது பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லை டிஃப்ரெண்ட்டாக. இது ஒரு டாப்பு, ஒரு ஜீன்ஸ், சும்மா ஜீன்ஸ் கூட இல்லைன்னா ஒரு ட்ரௌசர் கூட போடக்கூடிய டாப்ஸு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இது? கலர் நல்லா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. டாப் நம்பர் 3. ஓகே, டாப் நம்பர் 3 பாருங்கள். இது சில்லர் நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் போடுறத பார்த்துருப்பீங்க. இது நான் ஏற்கனவே எடுக்கக்கூடிய மாடல் தான் பாருங்கள். இது வந்து இந்த வீ நெக்கு. இது வந்து கொஞ்சம் குண்டா உள்ளவங்கள இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வீ நெக் போடும்போது கொஞ்சம் ஒடுக்கமாக காணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நல்ல லாங் ஸ்லீவ். நான் எப்போவுமே வந்து இந்த இதுக்கு இந்த முட்டுக்கும் கீழே உள்ள ஸ்லீவ் வச்சு நம்ம எடுத்தாச்சுன்னா நம்ம கையினுடைய இதெல்லாம் கொஞ்சம் மறைக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சி உள்ளே போடுறது தான் இது. அது மாதிரி பின்னாலேயும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்தோன்னு வைங்களேன், இது கொஞ்சம் வந்து நம்மளை இருக்கிறதோட கொஞ்சம் ஸ்லிம்மாக காணிக்கும். கேட்டிங்களா? இது ஒரு டாப். ஓகே, டாப் நம்பர் 3. அதே பேட்டர்னில் தான் இன்னொரு டாப் எடுத்தேன். இந்த கலர் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி கலரில் நான் போட்டால் எல்லோரும் எக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இது ப்ளைனாக அந்த கலரில் எடுத்துட்டேன். ஓகே, இது இன்னொரு வகையான நெக்கு. இப்படி ஒரு ரவுண்டு வச்சு இப்படி வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து வாங்கியிருக்கேன், ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார் பாருங்க. இது ஒரு டாப் நம்பர் 4. டாப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பை, எனக்கு சூப்பர் பை அது தோணுச்சுது. இது பாருங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன டைட்டாக இருக்குதோன்னு ஒரு இது. ஏன்னா இது வந்து இது நல்ல காட்டன். நம்ம ஊரில் அந்த சீட்டி துணி கிடைக்கும் பார்த்தீங்களா, சீட்டி துணின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மல்மல் காட்டன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு டாப், இது வந்து நம்ம உள்ள ஏதாவது போட்டுட்டு தான் பெட்டிக்கோட்லாம் போட்டுட்டு தான் போடணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இது என்னை கொஞ்சம் குண்டாக காணிக்குது, பட் இட்ஸ் ஓகே. நல்லா, ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது சூப்பராக இருக்கு பாருங்க. டிங் 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 அக்கா, செம்மையாக இருக்குது. இல்லை எல்லாரும் நீங்கள் இந்த சாரியெல்லாம் விரிச்சு காணிக்கும்போது பார்ப்போம்ல, அதே மாதிரி இதுவும் நினச்சிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாப். இது வந்து ஒரு ஃபங்கியாக ஒரு ஹாலிடே டாப். ஓகே, இது வந்து ஃபங்கியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜீன்ஸ்லாம் போட்டாச்சு. நான் ஹாலிடே டைமில் போகும்போது போட்டு காணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குதுல்ல, சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் பாய். ஓகே, இது வந்து ஒரு 3/4 லென்த்தில் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா, வீ நெக்கா இருக்கும். அகெயின் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக காணிக்கும். கேட்டிங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஏமே என்ன போட்டாலும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக காணிக்கணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் ஸ்லிம்மாக காணிக்குமா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கட்டு வந்திருக்கிறா நல்லாயிருக்கும். போட்டு பார்த்தேன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சூப்பர் நல்லா இருக்காது. கேமராவுக்கு அந்த கலர் எப்படி தெரியுது? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆண்டனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரோமுக்கு போனான்னு சொன்னாங்களே, அதாவது GCSE பிள்ளைங்க அங்கே முடிக்கும்போது, ஸ்கூல் இயர் முடிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊரில் வந்து சென்ட் ஆஃப் வைப்பாங்கல்ல, ஃபேர்வெல், அந்த மாதிரி அதுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் ஆம்பளை பிள்ளைங்களாகட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாம் சூட்டு ஆண்டன்லாம் எடுத்துட்டான், சூட்டு கோட்டு சூட்டு. அவனுக்கு ஏற்கனவே பல செட்டுகள் இருந்தாலும் இதுக்குன்னே அவன் போய் எடுத்தான். அதுக்கான ஷூஸ் எல்லாமே எடுத்து, தலைவரெல்லாம் முடியெல்லாம் அதுக்குன்னு தனியாக வெட்டி தலைவர் போன போக்க நீங்கள் பார்க்கணும். எனக்கு முடி வெட்டுறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து பல வீடியோக்களை பார்த்து அந்த வீடியோவை அந்த முடி வெட்டுற நம்ம பார்பர் அவர்கிட்ட சொல்லி காமிச்ச அந்த வீடியோவை அவன் ஃபுல் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வெட்டினான். என்ன தள்ளி போச்சு. ஐயா, இவர் இருந்தா
ஒட்ட சம்மர் வருகடே ஒட்ட பார்த்தா வெட்டுடேன்னு சொல்லிடுவாரு. அது என்ன பிளேடு நம்பர் என்னத்துல போடுவீங்க நீங்க? 3ல போட்டு ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு வெட்டி அந்த பிள்ளை ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அதனால தான் அவன் வந்து இந்த தடவை டாடி ப்ளீஸ் லெட் மீ டிசைடுன்னு சொல்லி அவன் இது நல்லா இருந்துச்சு. அவன் ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருந்துச்சு தான். ஆனால் ஒரு வாரத்துலேயே பயங்கரமாக வளர்ந்துரும் கேட்டிங்களா? அது பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெட்டிங்க்கு எப்படி ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி தான் அப்படி டாப் டக்கராக எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒர்க் பண்ணவங்க இங்கிலீஷ்காரங்க, ப்ராப்பர் பியூர் இங்கிலீஷ்காரங்க. அப்போ அது ப்ராம்னு சொல்ல இப்போ அவங்களுடைய பொண்ணுக்கும் ப்ராம் தான். இந்த GCSE இயர் தான். இவன் ஸ்கூல்ல இல்லை, அவங்க கொஞ்சம் லண்டன்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்காங்க. என்ன அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ப்ராம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராமுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாடகைக்கு பெரிய பெரிய கார்கள், அது இந்த பெரிய பெரிய கார்கள், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கார்கள்லாம் வாடகைக்கு எடுத்து அதில் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம பெரிய கார்களை வாடகைக்கு எடுத்து பொண்ணு போகும்ல, அதே மாதிரி தான் பிள்ளைங்க வந்து இறங்குவாங்க. ஸோ அதே தான் வந்து என்னுடைய கூட வேலை பார்த்த ஒருத்தங்க, அவங்க வந்து ரேடியோகிராஃபராக இருந்தாங்க. அவங்க அவுட் சைட் லண்டனில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க கேட்டிங்களா. அப்போ ஒரு 6 அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் தான் ஒர்க்கு. நல்ல 2 பேரும் நல்ல குடும்பம், அவங்களுக்குன்னு நல்ல வசதியான குடும்பம். ஓகே, ஒரு மாதிரி மிடில் கிளாஸை விட கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம். அப்போது அவங்க என்ன பிள்ளைக்கு வந்து என் பிள்ளை அந்த அவர் எனக்கு அந்த பொம்பளை தான் எனக்கு, அவங்க அந்த லேடியை தான் எனக்கு கூட வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஹஸ்பண்டை எனக்கு தெரியும், பட் அந்த அளவுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 3 பொம்பளை பிள்ளைங்கன்னா பயங்கர அவருக்கு பாசம் அந்த பிள்ளைங்க மேலே. எல்லா தகப்பனுக்குமே பாசம் இருக்கும், பட் அதீத பாசம். இவர் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாலே இந்த ப்ராமுக்காக அந்த மூத்த பிள்ளை எனக்கு மூத்த பிள்ளை ப்ராமுக்கு போகுதுன்னு அந்த பிள்ளைக்காக வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இவர் வந்து வாடகைக்கு எடுத்து அதான் புக் பண்ணிட்டார். எத்தனை மாதத்துக்கு முன்னே புக் பண்ணுறாங்க, 7 மாதத்துக்கு முன்னே புக் பண்ணிட்டார். புக் பண்ணியெல்லாம் வச்சார் பாருங்க. அவருக்கு வந்து ஒரு நாள் நல்ல ஹெல்த்தியான மனுஷன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நாள் அவர் வேலையில் இருந்திருக்காரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறாங்க. பார்த்தா பிரெயின் டியூமர்னால் அவர் இன்னும் ஒரு 6 மாதம் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டிட்டீரியரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 1 மாதத்துக்கு முன்னே தான் அவர் இறந்து போயிட்டார். அந்த பிள்ளைக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம ஆண்டனுக்கு முந்தின வாரம் தான் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ப்ராம். அது ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருந்தாங்க. என்ன சக்கடமாக இருந்துச்சு இது. அந்த கார் வந்து இந்த பிள்ளை நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வருது. அவங்க அப்பா வாடகைக்கு இந்த பிள்ளைக்கு எடுத்து விட்டுருந்தாரில்ல, அந்த கார் வந்து வீட்டு முன்னால் நிற்குது. அந்த பிள்ளை அதுவரை தைரியமாக இருந்த பிள்ளை அந்த காரை பார்த்தோன்னா அப்படி அழுதுருச்சுது. அப்பா இல்லை, அப்பா எவ்வளோ சந்தோஷமாக அவர் எடுத்து விட்டவர், அப்போ வந்து அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதாவது ப்ராம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இங்கே யூகே பொறுத்தவரையில் பொதுவாக இங்கிலீஷ்காரங்க வந்து அதை ரொம்ப இது பண்ணுவாங்க. ப்ராமில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்களுடைய அந்த ஸ்கூல் காதல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உறுதிப்படுத்துறது இந்த ப்ராமில் தான். க்ரஷ் இருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு. சில பிள்ளைங்களுக்கும் வந்து ஓகே பிரிய போகிறோம், are we going to stay together or departing இதெல்லாம் வந்து சொல்லி உறுதிப்படுத்துறது இந்த இதில் தான். அதனால் அந்த ப்ராமுக்கு வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இங்கே இருக்கிறவங்க வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் GCSE இயர்லாம் வரும்போது, அதாவது ஊரோட ஒட்டுவாள். நம்ம இங்கே வந்து நம்ம கலாச்சாரம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் இங்கே வந்து இந்த கலாச்சாரத்தையும் படிக்கிறதுல வந்து எந்த தப்பு இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த ப்ராம் பீரியடு முடிஞ்சுட்டேன்னு வந்துச்சு. 10:30க்கு முடிஞ்சதும் கூட்டிகிட்டு போனோம். பேரண்ட்ஸ் ஒன்று வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஆண்டன் வருவான் பாருங்க. அவனும் எல்லாம் புது ட்ரெஸ் தான் ஆண்டனுக்கு. இந்த இங்கிலீஷ் கல்ச்சரில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் பிடிச்சதே தான். ஒரு பிள்ளை வந்து வளர்ந்து வருது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அடுத்த அடல்ட்ஹுட்டில் மெதுவாக காலடி எடுத்து வைக்க போகுதுன்னா அது ஒரு பேரண்ட் மட்டும் இல்லை, ஒரு குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சி இல்லை. இது வந்து ஒரு சொசைட்டி நிகழ்ச்சி. அதாவது இந்த சமுதாயமே வந்து சொசைட்டியே வந்து அவங்கள வந்து இது பண்ணுது. சமுதாயமே அவங்கள வந்து அதுக்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்குது. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப ஒரு புதுமையாக இருக்குது. அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்லையும் சும்மா 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டியா, எக்ஸாம் முடிச்சிட்டியா, பட்டின்னு சொல்லி அடுத்த 11th 12th பட்டி
அது படிப்பு மட்டும் இல்லைல்ல லைஃப். அவங்க வந்து எப்படி இது பண்ணி வர்றாங்க, அவங்க லைஃப்பை எப்படி முன்னால் கொண்டு போகிறாங்க, ஒரு அடல்ட்டாக எப்படி அவங்க தங்களை கேரி பண்ணி போகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ஹால் எடுத்துருக்குறாங்க, ஸ்கூல் வந்து தனியாக ஹால் எடுத்துருக்குறாங்க, எடுத்து அங்கே தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஆண்டன் ஹாய், இதெல்லாம் ஆன் பண்ணுங்க. அழகா இருக்கடா நீ. அவனுக்கு ட்ரெஸ்ஸில் அவங்க பிள்ளைங்களும் அழகாக இருக்கிறாங்கடா. மற்ற பிள்ளைங்களாம் நம்ம எடுக்க முடியாது, நம்ம பிள்ளைய மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். சூப்பராக எப்படி தான் இருந்துச்சு? டான்ஸ் ஆடினியா நீ? டிடி டான்ஸ் பாருங்க. ஆண்டன் குட்டி போய் எப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு சூப்பராக வந்திருக்கிறான். ஓகே, வீட்டுக்கு போகலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இவன் 2 மாதம் அதுக்குன்னு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் பார்க்கணும், அது ஹேர் ஸ்டைல் என்ன, ஆண்டவரை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படின்னு பாருங்கள். அந்த ப்ராம் பற்றி இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அடுத்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை காணிக்க. மக்களே, இந்த ட்ரெஸ் தான் வந்து அதீதமான ட்ரெஸ்ஸு. கேட்டிங்களா? இது நின்றுக்கிட்டு காமிச்சா தானே நல்லாயிருக்கும். எடுக்கணும், ஒரு சைஸு கூடுதலில் தான் அந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து மேட் இன் இட்டலி. இது இட்டாலியன் ட்ரெஸ். ஏற்கனவே உங்களுக்கு நான் இன்னொரு இட்டாலியன் ட்ரெஸ் வாங்கி அது நான் அந்த துபாய் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு எல்லோரும் நல்லா இருந்துன்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு இட்டாலியன் ட்ரெஸ்ஸு, ஒரு கஃப்தா மாதிரி இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹாலிடேக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஹாலிடேயில் வந்து ஸ்விம்மிங் போன்னு இருந்தாச்சுன்னா டாப் இருக்குது, அதுக்கு ஒரு பாட்டம், ஸ்விம்மிங் பாட்டம் எடுத்தேன். ஓகே, லாங் பாட்டம். இதில் வந்து 1-2 இங்கே உள்ள ஐட்டங்கள், மீதி எல்லாமே வந்து சைனா ஐட்டம். சைனாக்காரன் அடித்து தள்ளி பொழிச்சு இறஞ்சிட்டு இருக்கிறாங்க. கேட்டிங்களா? லைட் வெயிட் அக்காலாம் இது நடந்த மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு லைட் வெயிட்டு. இது சும்மா நைட் ட்ரெஸ் எடுத்தேன். இது பனியன் கிளாத்தில் உள்ள நைட் ட்ரெஸ். எனக்கு பொதுவாக பனியன் கிளாத்னு தெரியாமல் எடுத்துட்டேன் இதை. பொதுவாக எனக்கு பனியன் கிளாத்தில் உள்ள நைட் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்காது தான், பட்டு நல்லா இருக்கும், எடுத்துட்டேன். இது இன்னொரு நைட்டி. கேட்டிங்களா? ஜீன்ஸ் எடுக்க போனேன், அப்போ இந்த நைட்டி நான் வாங்கி வச்சது மறந்துட்டு. இதெல்லாம் பக்கா மேட் இன் சைனா மக்களே. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஃபுல் மேட் இன் சைனா. பட் ப்ரைஸ்லாம் வந்து ப்ரைஸ் அதுக்குன்னு ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. கேட்டிங்களா? குவாலிட்டியாக இருக்குது. இப்போ சைனா இல்லைன்னா உலகமே இல்லை. அமேசானில் 90% எல்லாமே சைனா இல்லைன்னா உங்களுக்கு உலகமே கிடையாது. ஓகே, அடுத்தது இந்த ஜீன்ஸ் வந்து இட் இஸ் வெரி நைஸ். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஜீன்ஸ். இது போடும்போது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் மேலே நிற்கிற ஜீன்ஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் வெயிட். ஓகே, இதுதான் வந்து 1 கோல அக்கா வாங்கின ட்ரெஸ்ஸஸ். கேட்டிங்களா? இது வந்து நீங்கள் ஹாலிடேக்கு போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் வந்து வாங்கின ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதனுடைய பின்புறம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி இதனுடைய பின்புறம் பார்த்தா ஏதோ முன்புறம் மாதிரி இருக்கும். இது வந்து பெஸ்ட். இது என்னது? இதனுடைய பெஸ்ஸி லண்டன். ஓகே, அந்த கம்பெனியில் உள்ளது பெஸ்ஸி லண்டன். அவருக்கு இது ஒரு ஃபங்கியாக இருந்துச்சு தான் பின்புறம். இதோடைய முன்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, பாசி. இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ரொம்ப அழகாக அப்படியா? அது எனக்கு ஏதோ வயசானவங்க போடுற மாதிரி, பாட்டிஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. இது அக்கா நீங்களும் பாட்டி தானே காணிச்சு கேட்காங்க. பட் இது பாருங்கள், ஆனால் இதனுடைய ஹேண்டில் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை போட்டுக்கிட்டு அப்படியே ஹாலிடேயில் அப்படியே ஏர்போர்ட்டில் அப்படி போகும்போது மக்களே நல்லாயிருக்கும். பல பேர் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோம் சீக்கிரம்னு பார்க்கலாம். கற்பனை திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு கூட வந்து இதில் எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சது காரணமே இங்கே பாருங்க, இதுக்கு கூட ஒரு பர்ஸ். ஆனால் இந்த பர்ஸை வச்சுக்கிட்டு இந்த லண்டன் மாநகரத்தை இதை வெளியில் போட்டுட்டு போகிறேன்னா இதை அழகாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். கட் பண்ணிட்டு தான் உள்ள வைக்கணும். கட் பண்ணி இல்லை, கட் பண்ணியா? ஆமாம், அது கழட்டி உள்ளே வைக்கலாம், இல்லைன்னா இது இப்படியே உள்ளே வைக்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் நிறைய அறைகள் இருக்கும். இதுக்கு இங்கே இருங்க, இது ஒரு அறை, இது ஒரு அறை. நல்ல வசதியாக இருக்குது, நிறைய இடம் இருக்குது உள்ள. ஓகே, பாட்டில் எல்லாம் டெய்லி ஒர்க்கு கூட கொண்டு போகலாம். பாட்டில், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வரணுது சாப்பாடு எல்லாம் வச்சு
கொண்டு போக அம்சமாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து 100 பவுண்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சு இதில், 125 பவுண்ட்ஸாக என்னவோ. ஓகே, ஸோ எல்லாம் வாங்கியாச்சுது. நிறைய பேருக்கு வந்து என்னக்கா, நிறைய பேர் வந்து நம்ம நினைப்போம் என்னடா லைஃப்பில் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி ஹாலிடே போகிறது அப்படின்னு வந்து இப்போலாம் அதுதான் ஃபேஷன் ஆகிட்டுனே தான் சொல்லலாம். பட் ஃபேஷனுங்கிறதையும் விட இந்த ஹாலிடே போகிறது இதெல்லாம் வந்து நமக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்டிங்களா. என்றைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இதில் லைஃப்பில் வந்து அப்பப்போ சின்ன சின்ன பிரேக்கு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது பெரிய பிரேக்கு. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி பாட்டி வீடு அப்படி இப்படின்னு போவோம். பட் இப்போ அப்படி இல்லை. எல்லோரும் வந்து நாடு விட்டு நாடு போய் அந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நமக்கு போனோம். இது எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எல்லா மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை, கொஞ்சமாக ஒரு தொகையை வந்து ஒரு ஹாலிடேக்குன்னு நம்ம வச்சிடணும். ஒதுக்கி வச்சுட்டா அந்த ஹாலிடே டைம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இங்கே உள்ளவங்களும் அந்த ஹாலிடே இந்த ட்ராவல் ஏஜென்ட் மூலமாக போடுறவங்க அது வந்து அவங்க வந்து இஎம்ஐ மாதிரி கட்டுவாங்க. அதுவும் கூட ஒரு ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு தொகை கொஞ்சமாக நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். சேமிப்பு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்க மாதிரி தான், சேமிப்பு எப்போ சேமிக்கணும்னா நமக்கு சம்பளம் வந்ததும் எல்லா செலவும் இருக்குல்ல, செலவு கூட ஒரு செலவு இந்த சேமிப்பு வச்சிடணும். அது 100 ரூபா சேமிக்கிறோமோ, 50 ரூபா சேமிக்கிறோமோ, 25 ரூபா சேமிக்கிறோமோ, அது அவங்கவுங்க ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து. பட் அந்த நம்ம என்ன சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சேமிப்பு பணத்தை நம்ம வந்து தள்ளி வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் மீதி உள்ளத்தில் வந்து செலவழிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் செலவு கூடி வச்சு கேட்டிங்களா. நான் வந்து பார்க்குறேன் என்னடா இவ்வளவு செலவாக இருக்குது, இது வந்து சரியில்லையேன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு காரணம். ஒன்று வந்து நான் வேலைக்கு போகிற நாளெல்லாம் காஃபி வாங்கி குடிச்சிருக்கேன் கேட்டிங்களா. அது வந்து டெய்லி காஃபி வாங்கி குடிச்சிருக்கிறேன். காஃபியோ தண்ணியோ ஏதோ வந்து வெளியிலேருந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுவே வந்து அது வந்து லண்டனை பொறுத்தவரை 2.5 பவுண்டு அப்படி ஆயிரும், 2.5 பவுண்டு 3 பவுண்டு. அது இல்லாமல் இது தண்ணி காஃபி வாங்கக்கூடிய போகிற இடத்துல ஏதாவது ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்துடுறது. அது எதை பார்த்ததும் அதை வாங்கிட்டு வந்துடுறது. எல்லாம் சேர்த்து 5 பவுண்டு 10 பவுண்டுன்னு டெய்லி நான் எக்ஸ்ட்ரா என்ன அறியாமலே ஒரு இடத்துக்கு போகிறோம், அதை வாங்குறேன்ட்டு என்ன அறியாமலே ஒரு 10 பவுண்ட்ஸுக்கிட்ட நான் வந்து டெய்லி ஏதாவது ஒன்றுக்கு அதுதான் வாங்கி இதாயிருது. 10 பவுண்ட்ஸுங்கிறப்போ ஒரு தேவையானதுக்கு வாங்கலாம். பட் அதே ஒரு நேரம் ரொம்ப நம்ம ஏதாவது கொண்டு போகல, அதே பழக்கம் வைக்கும்போது எவ்வளோ வருதுன்னு சொல்லேன். 10 பவுண்டு ஒரு நாளைக்குன்னா 4 நாளைக்கு 40 பவுண்டு, 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆகுன்னு பாருங்க, 160 பவுண்டு. அது பெரிய காசு தானே. என்னை பொறுத்தவரையில் பெரிய காசுக்கு உங்களுக்கு பெரிய காசாக எல்லாமே இருக்கலாம் சிலவங்களுக்கு. பட் எனக்கு அது பெரிய காசு, எல்லாருக்குமே பெரிய காசு தான் அது 120 பவுண்டுனா. பெரிய வசதியானவங்கெல்லாம் அது செலவே பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. இல்ல காசு தேவையானதுக்கு செலவழிக்கிறது. பட் அது பேட் ஹேபிட்டா உடம்புக்கும் கெடுதி, சிப்ஸ் சாப்பிடுறது, அப்படியே குண்டாகிறது. இவர் சொன்னது கரெக்ட். நம்ம நினைப்போம் நம்ம அதை ஜாலியாக போய் ஸ்டார்பக்ஸில் உட்காந்து, ஏதாவது ஐடிலலாம் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நிறைய நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ வரும்போதோ இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காஃபிக்கு போகிறாங்கன்னு நம்ம ஸ்டார்பக்ஸில் போய் ஒரு காஃபியை வாங்குவோம். அது ஒரு டெய்லி ஹேபிட்டாக வரும்போது நம்ம உடலில் மட்டும் இல்லை, நம்மளுடைய சம்பாத்தியம் எல்லாம் அதில் போகும். ஸோ இப்போ அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டேன். இனி நான் அடுத்த மாதத்துலேருந்து அதெல்லாம் கட்டு கையில் ஒரு பாட்டில் தூக்கு என்ன அப்படின்ட்டு அக்காளுடைய லைஃப் போகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொல்லவே நான் இந்த வீடியோவில் கடைசியில் ஓகே இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கேன் காணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் பண்ணுற ஷாப்பிங் எல்லாம். அதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன். பட் மிக முக்கியமாக இதுலலாம் நம்ம சேமிக்க முடியும். இப்போ எந்தெந்த மாதம்லாம் நிறைய கொஞ்சம் போகுது, அப்போ உட்காந்து பில்லை பார்க்கணும். எண்ணத்தில் நான் கொஞ்சம் கூடுதலாக இது பண்ணினேன். அந்த இதை வந்து அடுத்த மாதம் அதெல்லாம் கட் பண்ண பார்த்தா நமக்கு வந்து கரெக்ட் ஆயிரும். எனக்கு அடுத்த மாதத்துலேருந்து நான் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிறிஸ்மஸுக்கு சேமிக்கிறதுக்கு அதெல்லாம் நான் கிறிஸ்மஸ் சேமிக்கிறதுக்குள்ள சேமிப்பில் நான் போட்டுருவேன். ஓகே, அதிகப்படியாக பேசிகிட்டு இருக்கேன்னு அண்ணாச்சி பயங்கர கம்ப்ளைண்ட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.